வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். தக்காளி சேர்க்காம சுவையாகவும் சுலபமாகவும் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை விட கொஞ்சம் கூட குறை இருந்தாலும் பரவாயில்லை. கருவேப்பிலையை கழுவி எடுத்து வச்சுருக்கிறதால எண்ணெய் விடாமல் ஒரு நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதோட 10-12 முந்திரி, 5 பச்சை மிளகாய், இன்னொரு நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் வறுத்துடலாம். இந்த குழம்புல கருவேப்பிலை வாசம் தூக்கலாக இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம். கருவேப்பிலையா செஞ்சது அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இதில் 1 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வானலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். இப்போ தக்காளி விற்கிற விலைக்கு இந்த மாதிரி குருமா செய்யும்போது நம்மளுக்கு செலவும் மிச்சமாகும். இந்த மாதிரி சிவக்கிற அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்சி ஜார் அலசி 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இடையில கலந்து விடணும். கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டுடலாம். இட்லி, தோசை, ஊத்தாப்பத்துக்கும் கருமையான கூந்தலுக்கும் கண் பார்வைக்கும் பொருத்தமான இந்த கருவேப்பிலை குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.